தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் வர்த்திக்க செய்வாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 49ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகி இரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், எவ்வளவு அருமையான வார்த்தைகள், தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பிள்ளைகள் அற்று இருக்கிறதான உனக்கு கர்த்தர் பிள்ளைகளை ஏற்படுத்துவார். அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் ஆசீர்வாதம் அற்று மலடாய் இருந்த சகல சூழ்நிலைகளையும் கர்த்தர் இந்நாளில் தானே அவர் மாற்றி போடுவார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல், நன்மை இல்லாமல், பெருக்கம் இல்லாமல் கூனி குறுகி போய் இருந்தீர்கள். மற்றவங்க பார்க்கும்போது சொன்னாங்க, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே, மலடாக இருக்கிறானே, இவன் கை வைக்கிறதெல்லாம் விளங்காமல் போகுது, இவன் கை வைக்கிறதெல்லாம் உருப்படாமல் கிடக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகள் அற்று இருக்கிறதான உனக்கு பிள்ளைகள் உண்டாகும்படிக்கு, ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்ததான உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு. ஆமென். எனக்கு இருக்க இடம் உண்டாக விசாலப்படுத்தும்படியாய் நீ நெருக்கத்தில் இருக்கிற கர்த்தர் உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார். அப்போது அவங்க சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு நீ கொஞ்சம் விலகிரு. காரணம் என்ன தெரியுமா? நீ பெருகி கொண்டே இருக்கிறாய், நீ பெருகி கொண்டே இருக்கிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாய், உனக்கு பிள்ளைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்கள் தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். கூனி குறுகி போயிருந்ததான இடத்திலே, உன் வாழ்க்கையில் மலடாய் இருந்த இடத்திலே, ஆசீர்வாதமற்று இருந்த இடத்திலே உன் காதுகள் கேட்கும்படியாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஸ்திரியே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற வார்த்தை உன் காதுகள் கேட்கும்படியாய் கர்த்தர் செய்வார். தேவஜனமே, உன் வாழ்க்கையில் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது என்று மற்றவர்கள் சொல்லும்படி கர்த்தர் வைப்பார். பிள்ளைகள் அற்றிருந்ததான உன் வாழ்க்கையில் அநேகம் பிள்ளைகளை கொண்டிருக்கும்படி, அநேக ஆசீர்வாதங்கள் கொண்டிருக்கும்படி உன் வாசல்களை கர்த்தர் விரிவாக்கி நடத்துகிறார். விரிவாக்கி அவர் நடத்தி கொண்டு போவார், விரிவாக்கி அவர் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகள் அற்றிருந்ததான அவர்கள் வாழ்க்கையில் பிள்ளைகள் நாங்கள் உண்டாயிருக்கும்படிக்கு விலகி இரு என்று சொல்லுகிற அளவிலே ஆண்டவரே, பெருக்கத்தின் ஸ்தலமாக இவைகள் அவர்கள் காதுகள் கேட்க பேசும்படியாய் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற வார்த்தைகள் புறப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பிள்ளைகள் அற்றிருந்ததான உன் வாழ்க்கையில் பிள்ளை என்கிற சுதந்திரத்தை, ஆசீர்வாதம் இல்லாதிருந்ததான உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து நடத்துவாராக. நீ விலகியிரு, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு நீ விலகியிரு என்று சொல்லுகிற அளவிலே கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உன் வாழ்க்கையில் காணும்படி செய்வார். உன் காதுகள் கேட்க கர்த்தர் பண்ணுவார். God bless you. God bless you.